ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் தியானத்திற்காக பகிர்ந்து கொள்ளப் போகிற காரியம், ரட்சிப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் பங்கு என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் இன்னும் 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக, இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் அஸ், நமக்குள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அடுத்த பாயிண்டாக, நாம் அவருக்குள்ளாக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். we are sealed in Christ. ஸோ இந்த 2 காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-19 வசனத்திலே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று வேதம் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அநேக நேரத்தில் ரட்சிப்பு என்று சொல்லும்போது வெளிப்படுத்தல் 3:20 நாம் பார்ப்போம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு நம் இதய கதவை தட்டுகிறார். நாம் கதவை திறந்தால் அவர் நம்முள் பிரவேசித்து நம்மில் தங்கி இருப்பார். அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணுவார், நாமும் அவரோடு கூட போஜனம் பண்ணுவோம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை இந்த ரட்சிப்பின் சூழலில் நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். ஆனால் ரட்சிப்பிலே இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் மாறுகின்ற அளவிற்கு நம்மிலே அவர் தங்கி இருக்கிறார் என்று இந்த கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே பார்க்கின்றோம். அப்போ இந்த உண்மை, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆண்டவரிடத்தில் வழி நடத்துகிறார், சத்தியத்தை புரிந்து கொள்ள நமக்கு அந்த உறுதியை, அந்த கன்விக்ஷனை தருகிறார். எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு, கிறிஸ்துவுக்கு இணங்கி நம்மை விட்டுக் கொடுக்கிறோமோ, அந்த திருத்துவத்தில் ஒரு பங்கான பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி இருக்கிறார் என்கின்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இதில் இன்னும் தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இங்க நீங்க நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்ன சொல்வது, அதாவது நம்ம தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னோடனே அது ஒரு ஆலயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டு கொள்வதற்கும் அதில் மெச்சிக்கொள்வதற்கும் மட்டுமல்ல. நிச்சயமா நம்ம பெருமை பாராட்ட வேண்டியது தான். ஏன்னா இந்த மண்ணான இந்த சரீரத்திற்குள்ளே அவர் தங்கி இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார் என்று சொன்னால் அது மிகவும் விலையேற பெற்றது. அது சிந்தித்து கூட பார்க்க முடியாத உச்சிதமான ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது அது அதோடு மட்டும் நின்றதில்லை அப்படின்றத நம்ம கவனத்தில் கொண்டு வரணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 வசனம் அதுதான் சொல்லுது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை தங்கி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. அதனால தான் ஆவியினால் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வேதத்தில், சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். ஸோ மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று இங்கே நமக்கு தெளிவாக பிரித்து காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரா, நம்மளை கிறிஸ்துவ அன்றைக்கு நடத்தி விட்டாரா, நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் இந்த மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. ஆகவே நாம் அவரை கனப்படுத்துவதும் அவரை பிரியப்படுத்துவதும் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக மாறிவிடுகிறது.
அந்த வசனத்திலேயே அந்த 9ஆம் வசனம் 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸோ அப்போ எனக்குள்ள இன்னைக்கு ஆவியானவர் இல்லை அப்படின்னா நான் கிறிஸ்துவனுடைய நான் அல்ல. அந்த அளவுக்கு அங்கே ஆவியானவருக்கு திருத்துவத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 10ஆம் வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவருடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சரீரத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவ பலியாக அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டார். தேவ கோபாக்கினை நீங்க தக்கதாக அவர் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ அந்த ஆவியை, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியை கர்த்தர் கொடுத்ததுனால இங்க என்ன போடப்பட்டிருக்கு, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. நம்ம நித்திய ஜீவனை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் இந்த ஆவியின் வழிநடத்தல் அங்கே இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை உங்க முன்பதாக வைக்கிறேன். இது எவ்வளவு தூரத்துக்கு நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்திருக்கிறது, தங்கி இருக்கிறது, ஒரு பெருமிதம் கொள்வதற்கும் மெச்சிக்கொள்வதற்கும் மாத்திரமல்ல, நாம் இந்த ரோமர் 8:9 பார்த்தது மாதிரி நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறது மட்டுமல்ல, முத்திரை போடப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம். பரிசுத்தாவியானால் முத்திரை போடப்படுறோம். அதுல ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதிலே ஒரு எழுச்சி இருக்கிறது. இங்க எபேசியர் 1:1 13-14 வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இந்த உண்மை மகா பெரியது. முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஒரு ஒரு ராஜா தன்னுடைய அந்த கட்டளை எழுதிட்டு, இல்லை ஏதோ ஒரு கடிதம் எழுதிட்டு அதில் அவருடைய முத்திரையை போட்டார்னா அதுக்கப்புறம் அதில் அதை நம்ம எல்லாரும் பயந்து கண்டிப்பாக அதற்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். ஸோ அதே போல் இங்கே முத்திரை போட்டிருக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியை கொண்டு முத்திரை போட்டிருக்கிறார். அது திருத்துவத்தில் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்த உடனே அவர் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் என்னை உம்முடைய கரத்தில் விட்டு தருகிறேன் என்று சொல்லி அவருடைய பிள்ளையாக நாம் மாறின போது அந்த இடத்துல அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை அவருக்கு என்று முத்திரை போடுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம எப்படியாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரா? ஏதோ இயேசு கிறிஸ்து வந்தார், கதவை திறந்து கொடுத்தோம், அவர் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி மட்டும் இல்லை. அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த திருத்துவ தேவனுடைய பிரசன்ஸ் நமக்குள்ள இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும்? நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய ஆலயமாக நம்மளுடைய சரீரம் காணப்பட வேண்டும். அப்போ அதற்கேற்றாற் போல அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள தங்கி இருக்கிறாருன்னா அது ஆலயம்னு மெச்சிக்கொள்றது மட்டும் இல்லை, அந்த ஆலயமாக நம்மளுடைய சரீரத்தை நம்ம பாவிக்கிறோமா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவர்? விசுவாசியாக நாம் இருப்பதற்கே முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அப்போ நம்ம எப்படியாக அந்த சரீரத்தை, நம்மளுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக எண்ணுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நம்ம மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குறி உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நம்ம மாம்ச சிந்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆவியின் சிந்தையுடையவர்களாக, ஆவியானவருடைய வழிநடத்தல்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த முத்திரைக்கு, பரிசுத்தாவின் முத்திரைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால், அவரை கனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில இந்த காரியத்தை இந்த தியானத்தின் மூலமாக நீங்க சிந்தித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை உங்க உள்ளத்துல நீங்க மேன்மைப்படுத்துங்க.
அவர் உங்களை வெற்றிக்கு நேராக நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரமானது ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஈவாக பெற்றதாக இருக்கிறது. அந்த சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது அதிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக நீர் மாற்றுகிறீர் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே எங்கள் சரீரத்தை ஆண்டவரே ஆலயமாக பாவித்து, ஆண்டவரே நீர் தங்கி இருக்கிற ஆலயமாக பாவித்து நாங்கள் நடந்து கொள்ள, செயல்பட, சிந்திக்க எங்களுக்கு கற்றுத்தார். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு, முத்திரையாக போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை உம்முடைய கரத்திலே விட்டு கொடுத்து இந்த விண்ணப்பத்தை இரட்சகராக இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக.